கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவன் நம் வாழ்விலே அற்புதமான நன்மைகளை, ஆச்சரியமான காரியங்களை செய்யும் தேவன். ஒரு நல்ல சரியான தேவனுக்கு பிரியமான ஜெபம் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நீண்ட நாட்களாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் திடீரென்று நம் ஜெபத்துக்கான பதிலை தருவார். காரணம், காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது, தேவ செயல் அவருடையது. அதனாலே நாம் நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம், சபையின் வரலாற்றில் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நோக்கி நாம் நகர்கிறோம். இங்கே பந்தி விசாரிப்புக்கான மனுஷரை தேர்ந்தெடுக்கிறார்கள். பந்தி விசாரிப்புக்காக தேர்ந்தெடுப்பதிலே அவர்கள் சொன்ன அல்லது எதிர்பார்த்த தகுதி நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. அவர்கள் ஞானமும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களும் நற்சாட்சி பெற்றவர்களுமாக இருக்க வேண்டும். அடுத்தது 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிகனோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூதமார்க்க அமைந்தவனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. இந்த பெயர்கள் எல்லாமே கிரேக்க பெயர்கள். ஏன் இப்படி சொல்லணும்? இது ஒரு முக்கியமான விஷயமான்னு சொன்னா, பிரச்சனை யார் யாருக்கு? கிரேக்கருக்கும் எபிரேயருக்கும். கிரேக்கர்களுடைய விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது. இப்போ இந்த பெயர்கள் எல்லாமே கிரேக்க பெயர்கள். அதனாலே இவர்கள் கிரேக்கர்களாக தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்டதான் ஒரு கஷ்டம் ஏற்பட்டது, நெருக்கடி ஏற்பட்டது. அதனால இவர்களில் குறிப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தரை பத்தி மாத்திரம் பார்க்கிறோம். யூத மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டார்கள். 6ஆம் வசனம். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். யார் நிறுத்தினார்கள்? சபையார் நிறுத்தினார்கள். சபையாருக்கு இந்த யோசனை நன்றாக இருந்தது. சபையார் இன்னார் இன்னார் என்று அவர்கள் தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். அடுத்தது இங்கே அப்போஸ்தலர்கள் இவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. முக்கியமா ஒரு விஷயம் செய்யறாங்க, அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இந்த கைகளை வைக்குதல் அப்படின்றது கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒருவர் தனியாக ஜெபிக்கிறார், குடும்பமாக ஜெபிக்கிறார், சபையிலே ஜெபிக்கிறார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம். ஒரு பிரசங்கியார் இடத்துல அல்லது மூப்பரிடத்துல வந்து நின்று ஒருவர் ஜெபம் செய்து கொள்ளுகிறார். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான தருணங்கள். ஒருவர் தலையின் மீது கையை வைத்து ஜெபிக்கிறார். அது ஒரு சின்ன இன்னொரு வித்தியாசம் அதுல இருக்கிறது. இந்த பழக்கம் எப்படி? இதை பற்றி வேதம் நமக்கு சில உதாரணங்களை காட்டுகிறது. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 13 முதல். ஆதியாகமம் 48:13 48:13 தன் வலது கையை நீட்டி இது
கோத்திரங்களில் இருக்கிற மூத்தவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தல். அது இங்க நடக்குது, ஆசீர்வதித்தல். அப்போ தலையின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதிப்பது, இது கலாச்சாரத்துல நம்ம நாட்டுல அந்த மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு வழக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? பெரியவங்க கிட்ட போகும்போது தலைமையில் அப்படி கை வைப்பாங்க. கத்தோலிக்கத்துல ஒரு பாதிரியார் கிட்ட போகும்போது அப்படி தலையில கையை வச்சு ஒரு சிலுவை போடுவாங்க. இது மாதிரியான வழக்கங்கள் ஒரு மனிதருக்குள்ள இருக்கிற விஷயம்தான். ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. ஒரு பெரியவங்க நம்ம தலைமையில் அப்படி கையை வச்சாங்கன்னா அது ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அதுல ஒரு ஒரு அன்பு, நெருக்கம், ஒரு ஆசிர்வதிக்கிற ஒரு பாவனை அதுல கண்டிப்பா தெரியும். அப்போ இந்த முறைமை அக்காலத்திலேயே ஆதியாகமத்திலேயே கைகளை தலையின் மேலே வைப்பது என்பது வந்திருக்கிறது. என்னாகமோ 27 18ஆம் வசனம். நீ தெரிந்து கொண்டு அவன் மேலே உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய நிறுத்தி கட்டளை கொடுத்து. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒருவரை ஒரு பொறுப்பு கொடுத்து அவருக்கான ஒரு அதிகாரம் கொடுத்து அவரை ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக நியமிக்கிறது. அப்ப அவன் மீது உன் கையை வை. இவர் சீனியர் லீடர், இவர் ஒரு அடுத்த கேட்டகரியில இருக்கிறவர் இவர். அதனால அந்த சீனியர் லீடர் அவர் மேல கையை வைக்கிறார். டு டெலிகேட் an authority. அவளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அது எல்லாருக்கும் முன்பாக அதை இப்படி ஒரு காண்பிக்கிறாங்க. அதிகாரம் கை வழியா போதா? இல்ல. ஆனால் அப்படி செய்யும் பொழுது அதுல ஒரு கூடுதலான ஒரு விசேஷம் தெரியும். அப்போ அதிகாரத்தை கொடுக்கும் போது 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது வசனம். கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். யாரு? இவங்க ஊழியத்துக்காக புறப்பட்டு போகும்போது அவங்க மேல கையை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அங்கேயும் அவங்களுக்கான ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம், இதெல்லாம் நீங்க செய்யுங்க, ரைட் போங்க நீங்க அப்படின்னு சொல்லும் போது கைகளை வைத்தல் அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். வைத்ததினால் இப்போ கைகளை வைத்து பரிசுத்த ஆவியின் வரங்கள், பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுவதை அங்க பார்க்கணும். ரொம்ப விசேஷமா கைகளை வைக்குதல் அப்படின்றது முதல் நூற்றாண்டுல சபையின் ஆரம்ப அந்த நாட்களில ரொம்ப விசேஷமா இருந்தது. அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். கைகளை வைத்த போது அப்போ பரிசுத்த ஆவியை வரங்கள் என்று கொடுக்கிற அந்த இடத்துல கைகளை வைத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆசீர்வதிக்கும் பொழுது கைகளை வைத்திருக்கிறாங்க. அதிகாரத்தை பகிரும் பொழுது அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது கைகளை வச்சிருக்காங்க. வரங்களை கொடுப்பதற்கு கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 28:8. அவன் மேல் கைகளை வைத்து குணமாக்கினான். டு ஹீல் இல்லையா? ஒரு சுகமாக்குகிற நேரத்துல கைகளை வைப்பது, வியாதியஸ்தர் மேல கையை வச்சு ஜெபம் பண்றது, அது பெரியவங்க செய்வாங்க, ஒரு போதகர் செய்வாரு. அதனால இந்த கையை வைக்கிறதுல ஒரு சின்னதா ஒரு ஒரு தவறாக நினைப்பதற்கு ஒரு இடம் என்னன்னா, இவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது இவர் தன்னிடத்திலிருந்து வல்லமைய கொடுக்கிற மாதிரி நினைச்சார்னா அது தப்பாயிடும். இவர்கிட்ட ஒரு பவர் இருக்கிறதாகவும் இவர் கையை வைக்கும் போது அந்த பவர் அப்படி கை வழியா போறதாகவும் இவர் நினைச்சார்னா தப்பு.
கைகளை வைக்கல் என்பது ஒரு அடையாளமாகத்தான் இருந்தது. தேவன் தான் அந்த இடத்துல கிரியை செய்கிறார். தேவனுடைய அதிகாரம் கிரியை செய்கிறது. அவருடைய செயல் தான் அங்க நடக்கிறது. மனுஷ கை வழியா எதுவும் போறதே கிடையாது. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கைகளை வைத்தல் என்பதில் மனுஷன் பெருமைக்குரியவனாகவும், இன்னொரு பக்கம் கையை வச்சு ஜெபம் பண்ணா மட்டும்தான் ஜெபம், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு மக்களாகிய நாம் நினைச்சா அதுவும் தப்பா போயிடும். இன்றைக்கு பொதுவாக நாம் இந்த மாதிரி கைகளை வைக்குதல் என்பது ரொம்ப ரேர் தான். அது ஒரு கட்டாயம், அது ஒரு வழக்கன்ற மாதிரி கிடையாது. ஒருவேளை அப்படி செய்தால் அது புதற்கமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது, அவர்கள் ஜெபம் செய்ததை நாம் கவனித்தால், சூழ்நிலையை நம்ம கவனிச்சோம்னா அங்க ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அது எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்திருக்கும்? சூழ்நிலை என்ன, நோக்கம் என்ன? இந்த 7 பேரும் பந்தி விசாரிப்புக்காக, ஒரு பிரச்சனையினுடைய தீர்வுக்காக தேவன் இவ்விதமாக தங்களை வழிநடத்தினபடி அதை செஞ்சிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு அந்த ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க என்ன வேலை செய்ய போறாங்களோ அதோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகரிக்குது. ஏன்னா அப்பா அது எத்தனை வாப்பா அப்படின்றதுக்கும் நெல்லுங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம், இப்ப நம்ம எல்லாரும் போயிட்டு அந்த வேலையை செய்யலாம் அப்படின்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வேலையை முக்கியத்துவப்படுத்தி அந்த ஜெபம் அதோட இணையுது ஆக்சுவலா. அடுத்தது, ஜெபம் பண்றவரு அவங்களை அனுப்பும் போது இவருக்கும் அவங்களுக்குமான ஒரு தொடர்பு, ஒரு உறவு அங்க இருக்கிறது. அடுத்தது, அதை சபையார் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? சபையார் பார்த்துன்னு இருக்கும் பொழுது இவங்களுக்காக ஜெபம் பண்ணி இவங்களை அனுப்பும் போது சபையாருக்கும் நாங்கள் எல்லாரும் இதுக்கு இசைந்து, ஏன்னா அவங்க ஆமீன் தானே சொல்றாங்க, இந்த வேலையை செய்ய போறோம்னு அந்த கோஆபரேஷன், அந்த இடத்துல அவங்களும் சேர்ந்து இதுல இசைந்து தங்களை கீழ்ப்படிய பண்ணணும், இதை ஏற்றுக்கொண்டு அவங்களும் நடக்கணும்ன்ற பொறுப்பு அங்கே போகிறது. அப்போ ஒரு விஷயத்துக்கு நாம ஜெபம் பண்ணணும் அப்படின்றதுல ஒரே ஒரு காரணம் இருக்கணும்னு அவசியம் அல்ல. அதுவும் பொதுவாக ஜெபம் செய்யும் பொழுது பொறுப்போடு நாம கவனமாக அந்த ஜெபத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. தனி ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுக்கு நமக்குமாக பேசுகிற பேச்சாகவே இருக்கலாம். ஆனால் பொதுவாக செய்யும் பொழுது அது எல்லாருடைய காதுகளிலும் கேட்கிறது, தேவன் அதை கேட்கிறார். அப்போ அதுல கொஞ்சம் கவனமா நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த இடத்துல ஜெபம் வேலையின் முக்கியத்துவத்தையும் காண்பிக்கிறது, சபையார் தாங்களும் இதில் இணைந்து இசைய வேண்டும் என்பதையும் அவளுக்கு உணர்த்துகிறது. அதுக்காக தான் ஒரு ஊழியத்துக்காக ஒருத்தரை நியமிக்கும் போது அவங்கள முன்னால நிக்க வச்சு அவங்களுக்காக அந்த மூத்த போதகர் என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார். ஐயா கல்யாணம் அந்த மாதிரி விசேஷமான தினங்கள்ல பைபிள் எடுத்து அப்படி வச்சு ஜெபம் பண்ணுவார். அது என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெஷாலிட்டியை காண்பிக்கிறது, ஒரு விசேஷத்தை காண்பிக்கிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பைபிள் வழியா ஒரு பவர் உள்ள போதா அப்படிலாம் கிடையாது. இதை நம்ம லேசாவே இதை நம்ம பார்த்தா போதும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற பிரயோஜனத்தை பார்த்தால், அப்படி ஒருவரை ஒரு வேலைக்காக நியமிக்கும் பொழுது ஜெபிப்பது என்பது நல்லது, அது இப்படி பிரயோஜனத்தை உண்டாக்குகிறது. அதுக்காக இவங்க அங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது 7ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். தேவவசனம் விருத்தி அடைந்தது, மிகவும் பெருகிற்று. இந்த 6ஆம் அதிகாரம் தொடங்கும் போது சென்ற வாரம் ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வளர்ச்சியும் பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அநேக சீஷர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் ஆனாங்க, அதுல என்னாச்சு, பிரச்சனை ஒண்ணு உருவாச்சு. திடீர்னு பார்த்தாக்கா எங்களை சரியா கவனிக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதுக்கான தீர்வை தேவனுடைய வசனத்தின்படியாக அந்த சபை செய்து முடித்த உடனே இம்மீடியட்டா நம்ம என்ன வாசிக்கிறோம்? வேத வசனமானது விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த 7ஆம் வசனத்துல முக்கியமா எதை பார்க்கலாம்? கொஞ்சம் ஸ்பெஷலா எந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம்? ஆசாரியர்கள் அநேக, ரொம்ப ஸ்பெஷல் தானே அது.
ஏன்னா ஆசாரியன்றவன் வரவே மாட்டான், அவன் அவனுடைய இதிலேயே ஒட்டின்னு இருப்பான். அவன் இந்த பக்கம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம், அவனுக்கு அது அவசியம் இல்லாத மாதிரியே அவன் இருப்பான் சொல்ல. ஆனா ஆசாரியர்கள் கூட அசைந்து இருக்கிறாங்க, அவங்க மனசுல கூட ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஆக மனிதர்களிடத்துல மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா ஜெபம் செய்யுங்க, தேவன் மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார். நாம உலுக்கி மாற்றத்தை வர வைக்க வேண்டிய முயற்சியை செய்ய அவசியம் இல்லை. சில நாள் அப்படி பண்றோம், ஆனா அதை விட பெஸ்ட் வழிதான் ஒண்ணு இருக்குல்ல, ஜஸ்ட் ப்ரே, ஜெபம் பண்ணுங்க, விடாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்திலேயே அந்த நபரை நீங்க கட்டி வச்சுக்கோங்க, ஒரு கயிறு போட்டு அவங்களை இழுத்து உங்க ஜெபத்திலே வச்சுக்கோங்க, தேவன் மாற்றத்தை கொடுப்பார். அப்போ இங்கே அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வந்தது. வேத வசனம் விருத்தி அடைந்தது அப்படின்னு என்ன அர்த்தமா இருக்கும்? வேத வசனம்ன்றது அன்னைக்கு இன்னும் எழுதி நிருபங்களாக ஒரு முழு புத்தகமாக யார் கையிலுமே இல்லை. அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்களோ, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், போதிக்கும் அந்த வல்லமை உள்ளவர்கள் என்ன பேசுறாங்களோ அது மட்டும்தான் அந்த வசனமே. இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிட்டே வந்தது நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா பதில் சொல்லிடலாம். இப்ப அந்த வசனத்தை நல்லா பாருங்க. வேத வசனம் விருத்தி அடைந்தது அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன சொல்லலாம்? நான் எப்பவுமே தமிழ்ல படிக்கும்போது அந்த வாக்கியத்தை படிக்கும்போது அதுல இருக்கிற புள்ளி கமாவை கவனிங்கன்னு சொல்லுவேன்னா, வேத வசனம் விருத்தி அடைந்தது, பக்கத்துல என்ன இருக்கு? செமிகோலன், புள்ளியும் கமாவும் இருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வசனம் விருத்தி அடைந்தது அப்படின்னா என்னன்னா அப்படின்னு தான் இப்ப அடுத்தது சொல்ல போறாங்க. என்ன அர்த்தமா அதுக்கு? சீஷருடைய தொகை எருசலேமில் பெருகிற்று. சரி, அங்கேயும் மறுபடியும் என்ன வருது? புள்ளியும் கமா வருதா? அந்த சீஷர்களின் தொகை பெருகிற்றுன்றதுக்குள்ள ஒரு விசேஷம் இருக்குதுப்பா. அது என்னன்னு பார்த்தா, ஆசாரியரும் என்ன பண்ணாங்களாம்? கீழ்ப்படிந்தார்கள் விசுவாசத்துக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன். அப்போ ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த விஷயத்தோட தொடர்ச்சி, அந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற முக்கியத்துவம், இப்படி நம்ம வசனங்களை படிச்சோம்னா நம்ம தனியா உட்காந்து படிச்சா கூட இன்ட்ரெஸ்டா படிக்கலாம் வேத வசனங்களை. 10 பேர்ல 9 பேருக்கு பைபிள் படிக்கிறது போரு இல்ல. சமீபத்துல இந்த வேத புத்தகத்தை சில மாதங்கள் கையில வச்சுக்கிட்டு பழக்கமே இல்லாத ஒருவருக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் எவ்ரி வீக். அப்போ அவரு ஒரு 6-7வது வகுப்பு போயிருக்கோம். சொன்னார், என்ன சொன்னார்னா, நான் தனியா படிக்கும்போது ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கு, ஆனா உங்க கூட சேர்ந்து படிக்கும்போது நீங்க சொல்ல சொல்ல எனக்கு நம்ம புரியுது அப்படின்னாரு. அதான்ப்பா ஆரம்பத்துல அப்படிதான்ப்பா இருக்கும், ஆனா நீங்க நான் சொல்றதையும் அந்த வசனத்தையும் நீங்க இப்போ புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த 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 ஒரு பழக்கத்திலேயே நீங்க வசனங்களை அப்படியே மெதுவா நான் சொல்ற மாதிரியே நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த வார்த்தையை முக்கியமா பாக்குறது, ஒரு வாக்கியத்தை பாக்குறது, அதுக்கு பக்கத்துல அர்த்தம் என்னன்றதை பாக்குறது, இதை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா சில மாதங்கள்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப நமக்கெல்லாம் புரியுது, ஆனா ஆவலா இருக்கிறதா? இந்த வேத வசனங்களை எடுத்து படிப்பது நமக்கு ஆவலாக இருக்கிறதா? அது ஆவல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. தயவு செய்து வேத வசனங்களை வாசிக்கும் ஆவல் குறைவது நம்ம பசி குறையறதுக்கு சமம். ஒருத்தருக்கு பசி குறைஞ்சிட்டு சொன்னா உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சோ அது கவனமா இருங்க. அடுத்தது 8வது வசனம். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். இப்போ மேல அப்போஸ்தலர்கள் இந்த ஆட்களை நியமிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? நாங்கள் வேத வசனங்களை போதிக்கிற வேலை செய்யணும்பா முக்கியமா, அதனால இந்த பந்தி விசாரிப்புக்கு ஆளை நியமிச்சிடறோம். நாங்க இந்த பந்தி விசாரிப்புக்கான ஆள் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரு ஞானத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்தவரா இருக்கிறாரு. இங்க கூடுதலா விசுவாசம் வல்லமை நிறைந்தவரா இருக்கிறார். அவர் வரம் பெற்றவராக, ஆவியின் வரமுள்ளவராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரா, அப்போஸ்தலர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இதுவரைக்கும் வசனம் சொன்ன அந்த அற்புத அடையாளங்களை இவரும் செய்யறாருன்னு இப்போ வசனம் ஓபன் ஆகுது. இன்னொரு அந்த அந்த பூவோட இன்னொரு மடல் விரிகிற மாதிரி இந்த ஸ்தேவான் எப்படி பாருங்க, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இவர் ஒரு விசுவாசி தான், இவர் ஒரு அப்போஸ்தலர் அல்ல. இப்பதான் இவர் ஒரு உதவிக்காரராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மனுஷன்
அற்புதமான ஒரு மனுஷன். ஸ்தேவான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? கிரீடம், டயடம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த கிரேக்க சொல் தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா ஸ்டீபனாஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை பெயருக்கு வெற்றியின் கிரீடம் என்று இருக்கிறதா, அப்படி ஒரு பேரை வச்சிருக்கிறார். அப்ப இந்த மனுஷன் பாருங்க, இவரை பத்தி தனியா சொல்றதுக்கு ஆவியானவர் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புருஷன், ஒரு மனுஷன், ஒரு சகோதரன், தேவனுடைய வேலை செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறவன், முன் வருகிறவன், விசுவாசத்தினாலும் இந்த வேத வசனங்களின் வல்லமையினாலும் நிறைந்தவனாக அவன் இருக்கும். இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது வேத வசனத்தின் வல்லமைன்றத? அவர் அற்புதம் எல்லாம் பண்ணாரு, பெரிய அடையாளம் எல்லாம் பண்ணாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? அந்த வேத வசனப்படி கீழ்ப்படுகிற, அந்த நல்ல குணாதிசயத்திலே நம்மை வெளிப்படுத்துகிற, நல்ல சாட்சியிலே நிரூபிக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு இருக்கணும். நற்கிரியைகளிலே அன்னைக்கு அற்புதம் செஞ்சாங்க, அடையாளம் செஞ்சாங்க, நம்ம நற்கிரியைகளிலே மிகப்பெரிய காரியங்களை செய்யலாம் கர்த்தருக்காக. அப்படிப்பட்ட புருஷர்கள் சபையில அநேகர் தேவை. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் தேவை, விசுவாசத்தினாலே நிறைந்தவர்கள் தேவை. நாம் மினிமம் அந்த அடிப்படை சின்ன அளவுக்கான ஒரு சந்தா கட்டிட்டு இருக்கிற ஒரு மெம்பர் மாதிரி இருக்கக்கூடாது. மார்க்க பிரிவினைகள் அப்படிதான் இருக்கும். மாத சந்தா அதை கட்டிட்டா கல்யாணம் வாழ்வு சாவுக்கு பிரச்சனை கிடையாது, பண்ணி விட்டுருவாங்க. அந்த சபையில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஒரு தகவல் வந்துடும், இவ்வளவுதான். நாம் அப்படி இல்லை. நாம் இந்த சரீரமான சபையிலே கிறிஸ்துவின் சாரத்தை உறிஞ்சிக்கிட்டு கனிகளை அதிகம் கொடுக்கக்கூடிய அளவிலே வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்த நாள் சில வருஷம், இன்னைக்கு நம் கிறிஸ்துக்குள்ளாக நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, நம்ம குணம் எப்படி இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு மறுரூபமா இருக்கிறோம். இந்த ஸ்தேவானை பற்றி விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்த அப்படின்னு சொல்லணும்னா, இந்த புதிய ஏற்பாடாகிய வேத புத்தகத்துக்குள்ள ஒரு தனிநபரை பற்றி சொல்வதற்கு ஆவியானவர் அதை விடல சொல்லியிருக்காரு. சகோதரர்கள் சகோதரிகள் யோசிங்க, உங்களை பற்றி சொல்வதானால் என்ன சொல்லி சபையில உங்களை அறிமுகப்படுத்தலாம்? உங்களை ஒரு பொறுப்புக்காக கூன்று நிற்க வைக்கும் போது உங்களை என்ன சொல்லி அறிமுகப்படுத்தலாம்? உங்கள் விசுவாசத்தை பற்றி சொல்வதற்கு அந்த சாட்சி இருக்கிறதா? உங்கள் நற்கிரியை பற்றி சொல்வதற்கான சாட்சி இருக்கிறதா? அப்படிலாம் இல்லாம வந்தமா போனோமா, நான் இருக்கிற இடமே தெரியாது சபையில, அப்படி ஒரு கிறிஸ்தவராக நாம் இருக்க கூடாது. ஏன்னா அந்த கொடியில கனிகள் இருக்கணும், அந்த கனிகள் பயன்படணும், அந்த தோட்டக்காரனுக்கு அது தெரியணும், அந்த தோட்டக்காரன் மகிழ்ச்சி அடையணும். அப்படி இல்லை நம்ம வளர்ச்சி அடைய வேண்டி இருக்கிறது கொஞ்ச கால வாழ்க்கை தான், கொஞ்ச காலம் தான் வாழ்ப்போம். அதுலேயும் சொல்ல போனாக்க ஒரு நாள் தான் வாழறோம். ஒரு நல்ல கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கைய வாழ வேண்டியது அவசியம். விசுவாசம் தேவனுடைய கிருபை இவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. பந்தி விசாரிப்புக்கான ஊழியத்தில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இவர் பொது ஜனங்கள் நடுவில் ஊழியங்களை பிரபலமாக செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் இவருக்கு பிரச்சனையா போச்சு. 9ஆம் வசனம் எங்கிருந்து பிரச்சனை வருதுன்னு பாருங்க. சில எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். ஏன் தர்க்கம் பண்ணாங்க? அவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்து கொண்டிருந்தார், ஆனா கூட இன்னொன்று பண்ணினே இருந்தார். அடுத்த வசனத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டு. அப்ப அவர் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு, ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார், உயிர்த்தெழுதலை பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார். எருசலேமில் ஏறக்குறைய 480 ஜெபாலயங்கள் இருப்பதாக ஒரு வரலாறு எழுதிக்கங்க. எருசலேமில் 480 ஜெபாலயங்கள் இருந்திருக்கிறது. அதுல இருக்கிற பல பகுதிகளில் ஜெபாலயங்கள் இருக்கிறது. இங்க லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும், லிபர்த்தீனர் அப்படின்றது பாபிலோனுடைய சிறையிருப்பு காலத்துல
தேவனை தொழுது கொள்ளவே முடியாமல் தவித்த அநேகர் எருசலேமுக்கு வந்த பிறகு ஜெபாலயங்களை அவர்கள் தங்களுக்கென்று உண்டாக்குனாங்க இல்லையா? அதே மாதிரி அவங்க எந்தெந்த ஊர்ல செட்டில் ஆனாங்களோ அங்கேயும் ஜெபாலயங்களை உண்டாக்கிட்டு நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆனவர்கள் அப்படின்றத குறிக்கிறதுக்காக லிபர்ட்டி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த லிபர்ட்டினர் அப்படின்ற ஒரு சொல் கூட நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நாங்கள் சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்தவர்கள் அப்படின்ற அர்த்தத்துல அந்த ஜெபாலயத்துக்கு பேரே வச்சுட்டாங்களாம் அவங்க. அடுத்தது சீரேனே பட்டணத்தார். சீரேனே ஊர் எங்கேயாவது ஞாபகம் வருதா? கேள்விப்பட்ட மாதிரி இயேசுவின் சிலுவையை சுமந்த சீமோன் சீரேனே ஊரன், அவரும் அந்த ஜெபாலயத்துக்கு இருந்த ஒரு ஆளாதான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு அவர் சிலுவை சுமக்கிற ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சது இல்லையா? அடுத்தது அலெக்சாந்திரியா பட்டணத்தார். சிலிசியா நாடு, சிலிசியான்ற நாட்டோட தலைநகரம் அப்படின்றது தர்சு பட்டணம். அப்போ இந்த 7ஆம் அதிகாரம் எண்டுல பார்த்தோம்னா யார் தெரிகிறார்? அங்க பவுல் தெரிவார். சவுல் அங்க இருக்கிறார் இல்லையா? அவர் தர்சு பட்டணத்தார், அவரு ஜெபாலயத்துல இருந்திருக்கிறார். சரி, இப்போ இவங்க எல்லாம் ஏன் எதிர்த்து வராங்க அப்படின்னா, இந்த ஸ்தேவானுடைய பேச்சு அவங்களால மறுக்கவும் முடியல, ஏதாவது சொல்லி இவரை ஜெயிக்கவும் முடியல. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடவில்லை. அந்த அளவுக்கு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு பழைய பிரமாணத்திலிருந்து. ஏன்னா இவரெல்லாம் யூதர்கள், அதனால அந்த பழைய நியாய பிரமாணத்திலிருந்து சட்டங்களையும் சம்பவங்களையும் எடுத்து கரெக்டா வைக்கிறாரு. ஏன்னா இவர் ஞானத்தினால் நிறைந்தவர், விசுவாசம் உள்ள மனுஷன், தேவ வல்லமையினால் நிறைந்தவர், அவ்வளவு ஞானமாக பேசிட்டே இருக்கிறார். இவங்க எல்லாம் கமாலியேல் கிட்ட படிச்ச ஒரு சவுல், அவர் கூட வந்து ஆர்குமெண்ட் பண்ணிருப்பார். ஏன் இவங்களை சமாளிக்க முடியல, பேசி அடக்க முடியல, அந்த தர்க்கத்துல ஏன் இவனை ஜெயிக்க முடியல அப்படின்றது எல்லாமே அங்கிருந்து அந்த யூதர்களுக்கு எரிச்சலும் இன்னும் கோபத்தை உண்டாக்கியது. இன்னும் மூர்க்கமானாங்க அவங்க. ஒரு மனிதர் அவர்கள் சொல்வதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளலன்னும் போது அங்கே கோவப்படுவார்கள். அவங்க பக்கம் நியாய அநியாயம் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளல, இவ்வளவுதான் பிரச்சனையா அவங்களுக்கு. இல்ல நீங்க சொன்னது தப்பாச்சே, அது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மனுஷனுக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா தன்னை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும், தன் சொல்லி ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும், இதுதான் பிரச்சனை அவனுக்கு. இப்போ இவங்க எதிர்த்து பேசுறாங்க, தேவ நீதியை இவங்களால பேச முடியாது. அந்த மனுஷன் தேவ நீதியை பேசுறாரு, தேவ பிரமாணத்தை பேசுறாரு. எது சரியா தேவன் ஏற்றுக்கொள்வாரோ அந்த சத்தியத்தை ஸ்தேவான் பேசுறாரு. இவங்க எதை கொண்டு அதை எதிர்ப்பாங்க? இன்னொரு வேத வசனத்தை எடுத்துன்னு வரலாம், எடுத்துன்னு வந்தா கரெக்டா இருக்குது, அங்க பிக்ஸ் பண்ணி பார்த்தா அவர் சொல்றது கரெக்டா இருக்குது, இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப இவங்க வேற வழியில தான் போகணும். எந்த வழியில போனாங்க? இப்போ அந்த சீரேனே அப்படின்னு சொன்னதுக்கு சீமோன்னு சொன்னேன் இல்லையா, பிராக்கெட்ல ஒரு வசனம் எழுதிக்கங்க, லூக்கா 23:26. சரி, இப்போ அடுத்தது 11ஆம் வசனம். சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. அப்போ இவர்கிட்ட போராடினவங்க கொஞ்சம் பெரிய ஆள் தான், ஒரு லீடர்ஷிப் லெவல்ல இருக்கிறவங்க தான் இவங்க போராடி இருக்காங்க. இப்போ இவங்க பேசி பார்த்துறாங்க, முடியல. உடனே அடுத்த அதிகமான ஜனக்கூட்டமாகிய மக்களை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன திரட்ட ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா அவங்க வந்து இதை ரொம்ப கிளீனா கிட்ட வந்து பேசி கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? இவங்க கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, அகெயின்ஸ்ட் மோசஸ், அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் காட். அப்படி இவன் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. இவங்க அதை ஆராய மாட்டாங்க, மக்கள் எப்பவுமே ஆராயவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன குற்றச்சாட்டு போகிறதோ அந்த குற்றச்சாட்டை மட்டும் காதுல வச்சுக்கிட்டு அதுக்கு இவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் செய்வாங்க. இல்ல நான் போய் பேசி பாக்குறேனே அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க. இதுதான் மனிதனோட இயல்பு. இப்ப இவங்க மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு, அதிகமானது ஜனங்கள், அதுல கொஞ்சம் மூப்பர், அதுல இன்னும் கொஞ்சம் வேத பாரகர், அவர்களை எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய்
பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜனங்கள் தங்களை குற்றப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆராய்ந்து தங்களை சரி செய்வதற்கு பதிலாக எதிர்க்கிறது தான் முதல்ல செய்வாங்க. இது மனுஷனோட இயல்பு. ஸ்தேவான் பேசினது எல்லாமே என்னவா இருக்கும்? மேசியாவுக்காக காத்திருந்தோம். பாருங்களேன், ஆதியாகமத்துல என்ன சொல்லியிருக்கு, ஆபிரகாமை எப்படி அழைச்சாரு, நம்முடைய முற்பிதாவாகிய அப்படின்னு சொல்லி தானே இவர் பேசியிருக்கணும். என்ன பின்னால பிரசங்கம் வருது, அவ்வளவு டீட்டெயில டோட்டல் ஹிஸ்டரியை கொண்டு வந்து வச்சிருவாரு. அப்போ அதை கேட்கிற இவங்களுக்கு நம்ம ஹிஸ்டரி தான் சொல்றான் அந்த மனுஷன். ஆனா இயேசுவை ரட்சகர்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இயேசு வழியாக மட்டும்தான் ரட்சிப்புன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஆனா நம்ம பட்சத்தில் அப்படி இல்லையே. இவங்களுக்கு அங்கதான் இடிக்குது. ஆனா அதான் உண்மை, அதான் சத்தியம். ஆனால் இவர்கள் தாங்கள் வெட்கப்படுவதாக நினைக்கிறார்கள். They felt they are ashamed. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்த உடனே அவங்களுக்கு ஒரே வகை என்ன, எதிர்க்கணும்ன்ற இடத்துக்கு போயிடுறாங்க, எதிர்க்கிறாங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 11 வசனம். ஏனெனில் என் சகோதரரே, கொரிந்து சபைக்குள்ள இருக்கிற சகோதரர் நடுவில் ஒரு பிரச்சனை. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று அறிவிக்கப்பட்டது. என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள? உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். இது எந்த விதத்திலேயாவது நியாயமா? இது என்னன்னா அவங்களோட ஃபீலிங் தான். பவுல் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னா பவுலை சார்ந்தவர். பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா நாங்க பேதுருவை சேர்ந்தவர்கள். அல்லது அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸா இருக்கலாம், மொழியா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில இவங்க இதை சொல்லி பிரிஞ்சிட்டாங்களாம். ஆனா வேத வசனத்தின்படியாக இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை இல்லை, சுயாதீனம் இல்லை, இதெல்லாம் இல்லை, எல்லாம் சமம்னு சொல்லி சபைக்குள்ள கொண்டு வந்தா அதுக்குள்ளவே இவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், நாங்கள் இவனை சேர்ந்தவன் அவரை சேர்ந்தவன் என்று சொல்லி பிரிந்திருக்கிறாங்க. பாருங்களேன், எப்படிதான் பிரச்சனை வரும், எப்படிதான் பிரிவினை எண்ணங்கள் வரும், எப்படிதான் அபிப்பிராய பேதங்கள் வரும், சொல்லவே முடியாது. அநேக மனுஷர் இருக்கும் பொழுது அவைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதுல வாக்குவாதங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். தீத்து 3 அதிகாரம் 9 வசனம். புத்தீனமான சட்டங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனம்னா பிரயோஜனமற்றதும் வீணுமாயிருக்கும். அப்போ முதல் நூற்றாண்டு காலத்துல ஒரு புதிய ஏற்பாடு, இந்த பழைய ஏற்பாடு ஒரு புத்தகமாக கையில கிடையாது. அப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கேட்டதை வச்சியும் அவரவர்கள் என்ன உணர்றாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன, இதுக்குள்ளவே உபதேச ரீதியான சண்டைகள், வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் அவங்களுக்குள்ள எழுதி இருக்கிறதா. இதெல்லாம் எப்படி தொடங்குச்சுன்னு பார்த்தா, இந்த ஆரம்ப நாட்களிலே யூதர்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்தவர்களுக்கு எதிராக பேசப்பட்டது இவைகள் எல்லாமே. இப்போ ஒரு சத்தியத்தை பேசுகிறாருன்னா அது ஒரு பக்கம் பரவும், ஒரு சத்தியத்துக்கு விரோதமாக பேசுறாருன்னா அது இன்னொரு பக்கம் பரவும். இதை பிடிச்சவங்க எல்லாம் இதை பிடிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க, சத்தியத்தை பிடிச்சவங்க எல்லாம் அதை பிடிச்சுக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இது உலகம் அழிந்த வரைக்கும் இருந்துகிட்டே தான். அதனாலதான் கிறிஸ்துவின் சபையார் அப்படின்ற அந்த ஒரு தேவ வீட்டுக்கு பக்கத்துல பல ஆயிரம் சபை பிரிவுகள் வந்துவிட்டது. அப்ப மக்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது? பிரிவுகள் பிடிக்கிறது. தங்களுடைய கருத்து, தங்களுடைய அபிப்பிராயங்களின்படி தாங்கள் இருப்பது, சுதந்திரமாக நடப்பது பிடிக்குது. அதனாலதான் கிறிஸ்டியன் சபை ஒண்ணு ரொம்ப இடுக்கமான வாசல்ல நெருக்கடியாக பலவீனமாக இழைத்து போனதாக இருக்கிறது. மற்ற பிரிவினைகள் எல்லாம் பிரம்மாண்டமாக பெருத்து கொடுத்ததை போல இருக்கிறது.
இது இப்படிதான் இருக்கும். நாம் தான் இந்த சத்தியத்துக்குள்ளே நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு இதுல உண்மையாக உத்தமமாக போராடி விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியவர்கள். இப்போ ஸ்தேவானுடைய மனசு கொஞ்சம் யோசிப்போம். பாவம், அவரு அந்த அப்போஸ்தலர் கீழே ஒரு நல்ல விசுவாசியா, வரம் பெற்றவரா, பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற ஒரு மனுஷனா, தேவ வல்லமையுடைய ஒரு மனுஷனா இருக்கிறார். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து அவரை எல்லாரும் பிடிச்சி அவரை சாகடிக்கிறாரு, கொண்டு போலாமா? ரொம்ப பரிதாபமா இருக்கு. அற்ப ஆயுசுல போயிட்டாருன்ற மாதிரிதான் இந்த மனுஷனை பார்த்தா தெரியுது. அவர் நிச்சயமா ஒரு நடுத்தர வயதுக்குள் இருக்கணும். ஆனால் இந்த மனுஷன் இயேசுவை விசுவாசித்து வைராக்கியமாக பேசினதுனால அவர் மரண உபாதைக்கு தள்ளப்பட்டார். நாம் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு எவ்வளவு அடி வாங்குறோம், நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம் மீது சொல்லப்படுகிற தூஷணங்கள் என்ன? இல்லாதது பொல்லாததை சொல்வார்களானால் சகிக்கிறோமா? அவைகளை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? கிறிஸ்துவ நிமித்தமாக நாம் பொருந்தியோடு இருக்கிறோமா? அல்லது நாம் அதற்கு ஏற்றாற் போல இன்னொரு பக்கம் நம்முடைய வாயை திறந்து தூஷணங்களையும் அதற்கு சமமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமானவர்களை நாமும் பேசிக் கொண்டிருக்கிறோமா? இந்த மனுஷன் என்ன செய்தார்? ஏன்னா இவருக்கு எதிராக தர்க்கம் செய்தார்கள், வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க. இவரை தூஷிக்கிறான் என்று சொல்லி தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றான். ஆனா இவர் பேசுறது சத்தியம் மட்டும்தான், வைராக்கியமான சத்தியத்தை மட்டும்தான் இந்த மனுஷன் பேசினார். 15 முக்கியமான வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் கண்ணோக்கமா இருந்து அப்படியானால் நீங்கள் அநேகராலே துன்புறுத்தப்படும் பொழுது, நீங்கள் சத்தியத்திலும் நீதியிலும் நடக்கும் பொழுது அநேகர் உங்களை துன்புறுத்துவார்களானால், நீங்கள் உங்கள் இருப்பை கர்த்தருக்குள் சரியாக காத்துக் கொண்டால் நீங்க எப்படி இருப்பீங்க? பிரகாசமா தான் இருப்பீங்க. நம்மளை இப்படி சொன்னதுனால, நம்மளை இப்படி செஞ்சதுனால, நம்மளை இப்படி நட்டுறதுனால நம்ம அப்படியே கீழே இறங்கி ஒன்றெல்லாம் போயிடுவோமோ? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் அந்த கர்த்தருக்குள்ளே அந்த நிலைப்பாட்டை நாம் காத்துக்கொண்டால், நம்முடைய நாவை, நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டால், நம்முடைய வைராக்கியத்தை நாம் காத்துக்கொண்டால், தேவன் நம்மோடு கூட அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை பிரகாசிக்க செய்வார். இதுதான் நம்ம சேவான் கிட்ட முன்னுதாரணமாக பார்க்கிறோம். அந்த பிரகாசம்ன்றது ஆவியானவர் குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, யாத்திராகமம் 34 அதிகாரம் 30. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்த்தபோது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். 35. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டார்கள். மோசே அவர்களுடைய பேச்சுப்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தை மேல் போட்டுக் கொள்வான். ஒருவேளை நாம் இந்த மாதிரி சூழ்நிலையில ஸ்தேவானை போல போராடணும்னு வச்சுக்கோமே, நமக்கு ஒரு நிலைமை வந்தா நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது, நம்முடைய நற்சாட்சி அசைக்கப்படுகிறது. அப்ப எப்படி பதில் சொல்லலாம்? 1 பேதுரு 3 அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு 3:15. எப்படி பண்றது? ஏன்னா அப்படி கேட்டேன், ஏன்னா அங்க எப்படி முடியுது? பரிசுத்தம் பண்ணுங்கள் எப்படி முடியுது? செமிகோலன். அப்போ 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 என்ன சொல்றீங்க? எப்படி பண்றது? அப்படி கேள்வி கேட்டா பதில் வருது. என்ன பதில் வருது? உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். நம்மில் இருக்கிற நம்பிக்கை, நம்மில் இருக்கிற விசுவாசம், நாம் கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற நற்சாட்சியான வாழ்க்கையை பற்றி கேள்வி சந்தேகங்களை எழுப்புபவர்களுக்கு நாம் கோபத்தோடும் எரிச்சலோடும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சாந்தத்தோட வணக்கத்தோட நாம் பதில் சொல்லலாம்.
அப்படிதான் நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் தேவ வல்லமையினாலும் நிறைந்து அப்போஸ்தலருக்கு சொன்ன மாதிரியே இவருக்கும் சொல்றாங்க, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஒரு மனுஷன். இவர் விசுவாசத்தை வைராக்கியமாக அந்த ஜனங்களுக்கு முன்பு பேசுகிறார். குறிப்பா அவங்க ஏற்கனவே பேதுருவை பிடிச்சவங்க, அப்போஸ்தலரை பிடிச்சவங்க, அவங்களெல்லாம் அடிச்சவங்க, இதெல்லாம் தெரிஞ்சவர் தான் இந்த ஸ்தேவான். ஆனா இவர் அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாக அவர் வாழ்ந்தாகணும். பந்தி விசாரிப்பு வேலை போக மீதி நேரத்துல கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவராக இருக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. ஒரு 2 வேளை ஆகாரத்துக்காக அத்தனை 1000 பேருக்கு நடுவில் இந்த 7 பேரும் நின்று அதை எந்த பிரச்சனை இல்லாம விசாரிக்கணும். நடுவில் எவ்வளவு சில மணி நேரங்கள் கேப் கிடைக்கலாம்னு வச்சுக்கோமே. அதுல அவர் கர்த்தருடைய வார்த்தையை தெருவில் போய் ஜனங்கள் நடுவிலே போய் போதிக்கிற மனுஷனாக, ஜனங்கள் நடுவில் அற்புத அடையாளம் செய்கிற மனுஷனாக அவர் இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயன்படும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகளுக்கு நடுவில் கர்த்தருக்கு பிரியமான நம்முடைய விசுவாசத்தை சாந்தத்தோடு வணக்கத்தோடு அறிக்கையிடுபவர்களாக வாழணும். நம்முடைய நற்சாட்சியை தனிப்பட்ட ஒவ்வொருவருமே நாம் காத்துக்கொண்டு வாழணும். அதுல தேவன் நம்மை கவனிப்பார். இந்த ஸ்தேவானை தேவன் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அவருக்கு ஒரு பிரகாசத்தை கொடுத்தார். அதை ஜனங்கள் எல்லாருமே பார்த்தாங்க. அதை பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுறோமோ, இந்த மனுஷன் முகம் என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கே, நிறைய பேர் யோசனை பண்ணியிருப்பான். ஆனா இதையும் தாண்டி என்ன நடந்தது அடுத்து நாம் படிப்போம். ஜெபம் இருக்குமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உம்முடைய வார்த்தைகளுக்குள் இருக்கும் அற்புதமான வரலாறுகள், மனுஷர்கள், சம்பவங்கள், அதில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், இன்றைக்கு எங்கள் வாழ்விலே பொருந்தக்கூடிய சில விஷயங்கள், இவைகளெல்லாம் நாங்கள் கேட்கிறோம்பா. இதை இருதயத்திலே வைத்து பதித்து எங்களை உமக்கு பிரியமாக மறுரூபமாக்கி கொண்டு வாழ உதவி செய்யும். கேட்க முடியும் மக்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதியும். இதோ இந்த தலைமுறையிலே நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இப்படி வாழ ஸ்தேவானை போல எங்களுக்கும் உதவி செய்யும். எங்களுடைய சாட்சியை காத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். சாத்தானின் சோதனை கன்னிகளுக்கு எங்களை விடுவியும். உம்மை கனப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.